எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம் இன்னொரு எஸ்எம்இ ஐபிஓ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அந்த ஐபிஓட நேம், அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திண்டுக்கல் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். இது ஒரு தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி. திண்டுக்கல்லில் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி. ஐபிஓ எடுத்து வந்திருக்காங்க. வாங்க நம்ம ஃபுல் அனாலிசிஸ் பண்ணலாம். திண்டுக்கல் ஃபார்ம் ப்ராடக்ட் கம்பெனி 2010ஆம் ஆண்டு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மெயினாக அவங்களோட பிஸ்னஸ்னு பார்த்தோன்னா மில்க் அண்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பாலிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பால் பவுடர், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி பிராண்ட் நேம் என் நியூட்ரிகா, ஆக்டிவ் டே அப்படின்னு 2 பிராண்ட் நேமில் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா முழுக்க 15 ஸ்டேட்டில் அவங்களுடைய இது மார்க்கெட் இருக்குது. அதே மாதிரி 3 கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 101 எம்ப்ளாயீஸ் அவங்க பேரோலில் இருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸும் இருக்காங்க தவிர, பட் அவங்களோட பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸோட கவுண்ட்டு 101 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் அனலைஸ் பண்ணால், ஸோ 2021லேருந்து ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. கிட்டத்தட்ட இந்த இது செம்ம க்ரோத் இருக்குது. 28 கோடியிலேருந்து 81 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா 68 கோடி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும், டிசம்பர் வரைக்கும். ஸோ ஜனவரி டு மார்ச் 2024 டேட்டா இன்னும் வரலை. ஆனால் ப்ராஃபிட் வைஸாக பார்த்தீங்கன்னா 2021லேயும் 2022லேயும் அவங்க லாஸ் காமிச்சிருக்காங்க. 4 கோடி லாஸ் காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கோடி, இப்போயே 5 கோடி ப்ராஃபிட்டில் உள்ள வந்துட்டுருக்காங்க. பாரோயிங்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 22 கோடி கடன் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அது 27 கோடியிலேருந்து 22 கோடியாக கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் ஓவராலாக நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்ப்போம். ப்ரைஸ் பை ஏர்னிங் ஓகேவாக இருக்குது. 16.81ங்கிறது நல்ல ஒரு ப்ராப்பரான கரெக்டான வேல்யூ. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது, பரவாயில்ல. ஆனால் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 23.58 இருக்குது. ஏன்னா இதோட புக் வேல்யூ ரொம்ப கம்மி. 3 ரூபா தான் இதோட புக் வேல்யூவாக இருக்குது. ஸோ இது ரொம்பவே இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு P/B ரேஷியோவாக இருக்குது. அதே மாதிரி ROCயும் பார்த்தீங்கன்னா 0.62, விச் இஸ் நாட் அட் ஆல் குட். ஸோ PE EPS நல்லா இருக்குது. புக் வேல்யூவும் ROCயும் சரியாக இல்லை. திண்டுக்கல் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸோட இஷ்யூ டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 54 ரூபா மேக்ஸிமம். நீங்கள் 54 ரூபா ஒரு ஷேர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 2000 ஷேர் மினிமம் அப்ளை பண்ணி தான் ஆகணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எஸ்எம்இ ஐபிஓவில் மினிமம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே 1.08 லேக்ஸாக இருக்கும். இல்லை நீங்கள் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலில் போனீங்க அப்படின்னா 2 லாட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 2.16 லட்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இஷ்யூ சைஸ் மொத்தம் 34 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 132 கோடியாக இருக்கும். அடுத்து ஐபிஓ டைம் டேபிள் என்ன அப்படின்னு பார்ப்போம். தேர்ஸ்டே அன்னைக்கு ஜூன் 20ஆம் தேதி இது ஓப்பன் ஆச்சு. நாளைக்கு ஜூன் 24 மண்டே அன்னைக்கு இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகிடும். ஸோ அலாட்மெண்ட்டு இப்போ உடனே அடுத்த நாளே வந்துடுறதுனால 25ஆம் தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். உங்களுக்கு அலாட் ஆகலை அப்படின்னா 26ஆம் தேதி பணம் வந்துடும். அலாட் ஆச்சு அப்படின்னா கூட 26ஆம் தேதி உங்களுக்கு ஷேர்ஸ் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ 27 தேர்ஸ்டே அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது இந்த ஷேரு. ஸோ 20ஆம் தேதி போன வியாழக்கிழமை ஓப்பன் ஆகி அடுத்த வியாழக்கிழமை 27ஆம் தேதி லிஸ்ட் ஆக போகுது. எப்படி லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நான் போன எஸ்எம்இ ஐபிஓ இதிலே சொன்ன மாதிரி கிரே மார்க்கெட் டிமாண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பார்க்கும்போது இப்போ 125% ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அலாட் ஆச்சுன்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1,08,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கிட்டத்தட்ட அப்படியே டபுளுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆனால் ஒரு அஃபிஷியல் இண்டிகேட்டர் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது ஒன்லி கிரே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். இது கண்டிப்பாக அஃபிஷியல் கிடையாது. பட் இது எதிர்பார்க்கப்படுகிற ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான். ஸோ திண்டுக்கல் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் ஒரு தமிழ்நாடு கம்பெனி. இதோட ஆல்ரெடி பேரண்ட் கம்பெனி இந்திராணி பயோடெக் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனியாக இருக்காங்க. அவங்க தான் இதோட ப்ரமோட்டர்ஸ். ஸோ எப்படி லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ஐபிஓ வருது. ஸோ நம்ம வாழ்த்தி நல்லபடியாக அவங்களுக்கு விஷ் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.